பிரைஸ் தி லார்ட். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 8 அதிகாரம். அதில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ஏசாயாவும் அவர்களுடைய பிள்ளைகளும் ஏன் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள். ஏசாயா அவர் பிள்ளைகளும் ஏன் அடையாளங்களும் அற்புதங்களாக இருக்கிறாங்க. ஏசாயா 8 அதிகாரம் தவறாக 7 என்று எழுதிவிட்டேன். ஏசாயா 8 அதிகாரம் ஏன் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அதில் ஏசாயா 8 அதிகாரம் 18ஆம் வசனத்தை திறவுகோலாக கொண்டு வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசிங்கிற பேருக்கு நாமம், பேருக்கு அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவருடைய 2 பிள்ளைகளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளும் அவர்கள் தேவனுக்கு அடையாளமாக அற்புதமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை நம்ம இன்றைக்கு தியானத்தில் எடுத்துக்கொள்கிறோம். அதற்காக நாம இந்த 3 பகுதிகளாக இந்த செய்தியை நம்ம பிரிக்கிறோம். மாஷார், ஷலால், ஹஷ், பாஷ் அடையாளம். அப்போ உனக்கு படிப்பதற்கு கடினமாக இருந்தா கூட இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியோட 2வது பிள்ளையோட பெயர். அவருடைய பேர் என்னன்னு பார்க்கும்போது மஷர், ஷலால், ஹஷ், பாஸ் அடையாளம். அது ஏசாயா 8 அதிகாரம் 1 10 வசனம். அடுத்தது ஏசாயாம் அவருடைய பிள்ளைகளும் அடையாளங்களும் அதிசயங்களும் என்று சொல்லி ஏசாயா 8 அதிகாரம் 11 17 வசனங்களும். 3வது பகுதி ஒளி அல்லது வெளிச்சமும் குழந்தையும் அப்படி என்று ஏசாயா 8 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அப்போ 3 பகுதியாக தியானிக்கிறோம். கொஞ்சம் நீங்க வேதத்தை திறந்து வச்சுட்டு வாசிங்க. மிகவும் கடினமான ஒரு பெயராக இருந்தாலும் அந்த பெயருக்கெல்லாம் அர்த்தம் ஒன்று. நம்ம கடந்து போகலாம். இந்த பகுதியை பார்க்கும்போது why did Isaiah and his children are signs and wonders? And we are dividing into 3 parts. The sign of Mashar, Shalal, Hashpash, Isaiah 8 1-10. Isaiah and his children are signs and wonders. Isaiah 8 11-17. The light and the child. Isaiah 8 19-9-7. முதலாவது ஏசாயா புத்தகத்தை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம தெரிந்த பிரகாரமாக முதலாவது யாருக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டதோ அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அந்த செய்தியிலிருந்து நான் தேவனை குறித்து என்ன தெரிந்து கொள்கிறேன் அப்படி என்றது இறை கொள்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். 3வது என்னுடைய வாழ்க்கையோடு அதை நான் ஒப்புமைப்படுத்தி நான் இதிலிருந்து என்ன என் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்கிறேன் என்பதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது செய்தியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த செய்தி யாருக்கு எப்பொழுது யாரால் கொடுக்கப்பட்டது அப்படி என்பது தெரிய வேண்டும். நம்ம இன்றைக்கு ஏசாயா 8ஆம் அதிகாரத்தை தியானிப்பதனால நீங்க இங்க காணப்படுகிற பிரகாரமாக ஏசாயா 7ஆம் அதிகாரத்தின் 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆசா ராஜாவின் காலத்திலே அது எழுதப்பட்டது. அந்த ராஜாவை குறித்த வாழ்க்கை வரலாற்றை 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலும் 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ராஜா எப்படி ஆட்சி செய்தார் என்றும் அவர்கிட்ட காணப்பட்ட குறைகள் என்ன என்பதையும் நீங்க பார்க்க முடியும். அப்போ யாருக்கு எழுதப்பட்டது? ஏசாயா தீர்க்கதரிசி ஆசா என்கிற யூதாவின் ராஜா யூதா தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவ செய்தியை அவர் விளக்குகிறார். அந்த செய்தி 7ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இடம்பெறுகிறது. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 8ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக போன வாரத்துல ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இது இந்த 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் அதாவது ஆசா ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர் அரண்மனையில போய் அவர்கிட்ட பேசின காரியம் வச்சுங்க. 7ஆம் அதிகாரம் ஆசா ராஜாவோட அரண்மனைக்குள்ள கடந்து போய் அந்த ராஜா கிட்ட பேசின காரியம் தான் 7ஆம் அதிகாரம். பேசிவிட்டு வெளியில வந்து தெருவிலே இருக்க ஜனங்க கூட சில காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பத்தாரும் அடையாளங்களும் அற்புதங்களாம் இருக்கிறோம் என்று செய்தியை சொல்லி முடிக்கிறாரு. அதை நாம ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலும் 9ஆம் அதிகாரத்திலும் பார்க்க முடிகிறது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அப்போ 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது ஆரம்பிக்கும் போது உசியாவுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே ரேச்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரமாலியாவின் குமாரனாக பெக்காமின் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களா அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. இதுதான் காரணம். இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இதுலதான் வந்து 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் வருகிறது. இதுல பார்க்கும்போது 3 ராஜாக்கள் காணப்படுகின்றன. ஆகாஸ் என்பவன் யூதாவின் ராஜா, ரேச்சின் என்பவன் சிரியாவின் ராஜா, பெக்கா என்பவன் இஸ்ரவேலின் ராஜா. இந்த ஆகாஸ் என்கிற யூதாவின் ராஜாவுக்கு எதிராக ரேச்சின் என்றும் சிரியாவின் ராஜாவும் பெக்கா என்றும் இஸ்ரவேலின் ராஜாவும் எதிராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். அந்த யுத்தத்தின் காலத்திலே என்ன நடக்கிறது பயந்து போய் இந்த யுத்த செய்தியை கேட்ட உடனே பயப்படுறாரு. அந்த பயப்படுகிற காலகட்டத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாஸ் ராஜாவை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு என்ன சொல்றாரு?
அவர் வந்து அ கொ கொ அந்த எருசலேம் நகரை பலப்படுத்துவதற்காக அந்த மன்னார் குலத்திலே நின்று தன்னுடைய மதகுகளை எல்லாம் திறந்து, அது இஸ்ரவேல் எருசலேம்க்குள்ளாக அந்த தண்ணீரை பாய்ச்சுகிற வேலையில் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே, அதை அவர் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே, ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய மகனாகிய சேயீர் யாசூபோடு கடந்து போய், "நீ பயப்படாதீங்க. இவ்வளோ பெரிய யுத்தம் வருதுன்னு பயப்படாதீங்க. நீங்க மனுஷரை சார்ந்து கொள்ளாதீங்க. அதனால ஆண்டவரை நம்புங்க" என்று சொல்றாங்க. நீங்க விசுவாசிக்கலைன்னா நிலை பெற மாட்டீங்க. அதனால விசுவாசிக்கணும், பயப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே டயத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேளுங்க. அப்ப ஆண்டவர் நிச்சயமா காப்பாத்துவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனால் அந்த ஆகாஸ் ராஜா ஆண்டவர்கிட்ட நான் அடையாளம் கேட்க மாட்டேன் அப்படி என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆல்ரெடி அவன் இந்த யுத்தத்திலே தேவனை சார்ந்து கொள்ள நம்பவில்லை. இந்த சிரியா ராஜாவுக்கும் இது இஸ்ரவேல் ராஜாவுக்கு எதிராக நடக்கிற யுத்தத்திலே அசீரிய ராஜாவோட உதவியை கேட்பதற்கு தீர்மானித்து விட்டாரு. அதனால அவர் சொல்றாரு, "நீ ஆண்டவரை நம்பாததுனால, நீ எந்த ராஜாவை நம்பி உதவி கேட்கிறாயோ, அதே ராஜாவினால, அதே அசீரிய ராஜாவினால யூதா தேசம் முழுமையாக அழிக்கப்பட்டு போய்விடும்." அப்படி என்ற செய்தியை யார்கிட்ட சொல்லிறாரு? நம்ம ஆகாஸ் ராஜா கிட்ட சொல்லிடுறாரு. அது மாத்திரம் இல்லாம, நீ அடையாளம் கேட்காட்டா கூட நான் ஒரு அடையாளம் குடுக்குறேன். அந்த அடையாளம் என்னவென்றால், ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி உன் குமாரனை பெறுவாள். அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் தேனையும் வெண்ணெயும் தேனையும் சாப்பிடுவார் என்று சொல்கிறார்கள். அதாவது நீ ஒரு உகந்த ராஜாவா இல்லை. ஆனால் வருங்காலத்திலே இம்மானுவேல்ங்கிற ராஜா ஆட்சி செய்ய போறாரு. நீ வாழ்கிற ஒரு ஒரு சுகபோகமான வாழ்க்கையில அவர் வெளிப்பட மாட்டாரு. அவர் வெளிப்படும்போது வாழ்க்கை மிக கடினமாக இருக்கும். இருந்தா கூட அவர் நீதியாயும் நியாயமாகவும் தேவனை நம்பியே ஆட்சி செய்வார். இதுவே அடையாளம் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்து விடுகிறார். வெளியே வந்த உடனேயே யாரை சந்திக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது தெருவிலே இருக்கிற ஜனங்களை சந்திக்கிறாரு. தெருவிலே இருக்கிற ஜனங்கள் கிட்ட என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கிட்ட என்ன என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தனக்கு ஒரு குமாரன் பிறக்கப் போகிறாரு. அந்த குமாரனுடைய பெயரை சொல்லி, அந்த குமாரனுடைய பெயரை ஒரு பலகையில எழுதுறாரு. எழுதிட்டு என்ன சொல்றாரு, அதற்கு சாட்சியாக 2 பேர தன்கிட்ட நிறுத்த வச்சுக்கிட்டு அந்த பெயரை எழுதுறாரு. எழுதின பிறகு என்ன சொல்றாரு, இந்த தேசத்துக்கு விரோதமாக பல காரியங்கள் நடக்கப் போகின்றன. ஆனால் அந்த காரியங்கள் நடக்கும்போது தேவனுடைய திட்டம் என்ன என்பதை ஏசாயா 8 அதிகாரம் 5லேருந்து 10ல சொல்றாரு. 8 அதிகாரம் 1லேருந்து 5ல என்ன சொல்றாரு, ஜனங்களே இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிரதானமான 2 பேரை சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பலகைய வச்சுக்கிட்டு அதுல தன்னுடைய குமாரனோட பெயரை எழுதுறாரு. எழுதிட்டு இந்த பெயரை எழுதுறதுக்கு இந்த 2 பேர் தான் சாட்சி என்று சொல்லி முடிக்கிறாரு. அது மாத்திரமல்ல மிக ராணுவ சம்பந்தமான காரியங்கள் ராஜாவும் பயந்துட்டு இருக்காரு. அதற்குட ஆயத்தம் ஆயிக்கிட்டு இருக்கு இந்த உலகம், இந்த தேசம். ஆனா என்ன நடக்க போகுது என்பதையும் ஏசாயா 8 அதிகாரம் 5லேருந்து 10 தேவ திட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறாரு. அது மாத்திரமல்லாமல் நீங்க தேவனை நம்பினால் மாத்திரம் தான் இதை நிலை நிற்க முடியும். அத்தோடு கூட இருண்ட காலம் வருகிறது. ஏன்னா உங்க ராஜா தேவனை நம்புவதற்கு தயாரா இல்லை. அதனால மிக பலவிதமான பிரச்சனைக்குள்ளாக இந்த தேசம் கடந்து போகும். ஆனால் தேவனை நம்புகிறவர்கள் அந்த இருண்ட காலத்திலே யாரை சார்ந்து கொள்ள வேண்டுமோ அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வருகிற காலம் மிகவும் கஷ்டமான ஒரு காலமா இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் ராஜா தேவனை நம்பவில்லை. அதனால தேவன் நியாய தீர்ப்பு வருகிறது. என்னுடைய பேச்சை கேட்டீங்கன்னா, என்னை சார்ந்திருக்க சிறு கூட்டங்களே அந்த இருண்ட காலத்திலே தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஏசாயா 8 அதிகாரத்தை முடிக்கிறாரு. அதோடு கூட 9 அதிகாரத்துல கடந்து போகும்போது இப்பொழுது இருளான சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், பெரிய வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். அந்த வெளிச்சம் யார் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை 9 அதிகாரத்துல சொல்லி முடிக்கிறாரு. அதைத்தான் நாம இந்த செய்தியாக பார்க்க போகிறோம். சோ 7 அதிகாரத்துல ராஜா கிட்ட போய் விஷயத்தை சொல்லி தேவனை நம்புப்பா, இந்த யுத்தத்துல அசீரிய ராஜாவையோ யாரையும் நம்பாதேங்கிறாங்க. இல்ல நான் தேவனை நம்ப மாட்டேன் அப்படி சொன்ன பிறகு அசீரிய ராஜாவினாலே நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லிவிட்டு வெளியில வந்து ஜனங்களை பார்த்துவிட்டு தன்னுடைய குமாரனுடைய பெயரை சொல்லி அதற்கு ஒரு அடையாளத்தை காமிச்சு, எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் இருண்ட காலம் வரத்தான் போகிறது, பிரச்சனை மேற்கொள்ளத்தான் போகிறீங்க. ஆனால் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது இருளை வெளிச்சமாக்குகிற பிள்ளையை தேவன் இந்த உலகத்துக்கு கொடுக்க போகிறார் என்று செய்தியை சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம கடந்து போகலாம். 8 அதிகாரத்துல அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம் என்று சொன்னோம். அதாவது 3 பகுதிகளாக மாஷார், சலால், ஹஷ்பாஸ் அடையாளம் 8 அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள். ஏசாயம் அவருடைய பிள்ளைகளும் அடையாளங்களும் அதிசயங்களும் இருக்கிறாங்க. 8 அதிகாரம் 11லேருந்து 18 வசனம் வெளிச்சமும் அல்லது ஒளியும் குழந்தையும். ஏசாயா 8 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 9 அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும். முதலாவது மாஷார்
மஷர், ஷலால், ஹஷ்பாஷ் அடையாளம். அது 10 வசனங்கள் காணப்படுகின்றன. அந்த 10 வசனத்துல 2ஆக பிரிக்கிறோம். மஷர், ஷலால், ஹஷ்பாஷ் பிறக்கப் போகிறான். 1லிருந்து 4 வசனம். வரப்போகும் அசீரிய வெள்ளம். இந்த மஷர், ஷலால், ஹஷ்பாஷ் என்பவன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால், வரப்போகும் பெரிய அசீரிய வெள்ளத்திற்கு அடையாளமாக இருக்கிறான் அப்படி என்று சொல்லி முடிக்கிறாங்க. நம்ம கடந்து போகலாம். இப்பொழுது வசனம் வாசிக்கிறேன். எஸ்ஐ 8 அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் முதலாவது வாசிக்கிறேன். மஷர், ஷலால், ஹஷ்பாஷ் பிறப்பு. சாட்சிகள் ஏசாயாவின் எழுத்தை பார்க்கிறார்கள். அப்ப என்ன பண்றாங்க? 8லிருந்து 1 வசனம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து, பாத்திரம் என்றால் நீங்க பாத்திரத்தை யோசிக்காதீங்க. அவங்க என்ன சொல்ல ஒரு பிளேட் மாரின்னு அர்த்தம். அதனால தான் அங்க சொல்ல வருகிறாங்க. பாத்திரம் என்றால் ஒரு பாத்திரம் நம்ம பாத்திரம் மாரி நினைக்காதீங்க. ஒரு பெரிய எழுதுகிற ஒரு பலகை அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு பெரிய பலகை அதான் எழுதியிருக்க வேண்டும். ஆனா பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பலகையை எடுத்து மனுஷர் எழுதுகிற பிரகாரமாக அதிலே மகர், ஷலால், ஹஷ் பாஷ் என்று எழுது. மகேர், ஷலால், ஹஷ் பாஷ் என்று எழுது. அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரர் ஆகிய ஆசாரியன் ஆகிய உரியாவையும் எரோகியாமியாவின் குமாரன் ஆகிய சகாரியாவையும் அதற்கு சாட்சியாக வைத்துக் கொண்டேன். அப்ப 2 பேரை சாட்சியா வச்சுக்கிறாங்க. அவங்க பேர் எழுதியிருக்காங்க. ஏன் பேர் எழுதியிருக்காங்க? அந்த சாட்சிகளை ஏன் வச்சிருக்கிறாரு அப்படி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். வருகிற பகுதியில குழந்தையின் பிறப்பு மற்றும் பேரிடுதல். நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகேர், ஷலால், ஹஷ்பாஷ் என்ற பெயரை அவனுக்கு இடு. அவன் அந்த பிள்ளை அந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார். யார் சொல்றாரு? தேவன் எனக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என்னுடைய மனைவியை சேர போறேன். ஒரு குழந்தை பிறக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்? மகேர், ஷலால், ஹஷ்பாஷ் என்று பெயரிட வேண்டும். அந்த பலகையில் அந்த பேரை எழுதுறாரு. அது எழுதுறதுக்கு 2 பேரை சாட்சியாக வைக்கிறாரு. அந்த சாட்சிகளுடைய பெயர் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆசாரியன் ஆகிய உரியா. அப்படி என்றால் அவன் யாருக்கு ஆசாரியன்? அவன் ஆகாஸ் ராஜாவுக்கு ஆசாரியன். ஆனா அவன் நல்ல ஒரு ஆசாரியன் இல்ல. மிக ஒரு மோசமான ஒரு ஆசாரியன். அந்த ஆசாரியன் அவங்க ராஜா சொன்ன பிரகாரமாக ஒரு தவறான பலிபீடத்தை கட்டி அதில் என்ன சொல்றாரு? பாகாலுக்கு பலியிட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு மோசமான ஆசாரியன், ஒரு நல்ல ஆசாரியன் அல்ல. அடுத்தது யாரை சாட்சியாக வச்சுக்கிறார்? சகரியா என்கிற மனுஷனை சாட்சியாக வைக்கிறாரு. சகரியா யார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஆகாஸ் ராஜாவுடைய மனைவி அபியாவின் தகப்பன். அவனோட மாமனார். ஆகாஸ் ராஜாவோட மாமனாரையும் அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவன் செய்ய சொல்ற எல்லா பாவ செயலையும் செய்கிற அவனுடைய ஆசாரியன் ஆகிய உரியாவையும் கிட்ட வச்சுக்கிறான். சோ அப்போ அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எதிரானவர்கள். அவங்க எதிரா வச்சுக்கிட்டு 2 சாட்சிகளை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு பேரை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? தன்னுடைய மகன் பிறக்க போகிற மகனுடைய பெயரை எழுதுகிறாரு. இந்த 2 சாட்சிகளும் ஏசாயாவின் எதிரிகள். ஏசாயா என்ன எழுதினார், அவர் அது எப்பொழுது எழுதினார் என்பதை யூதாவில் ஜனங்களுக்கு சாட்சியம் அளிக்க போறாரு. இவங்கதான் ஏசாயா எப்பொழுது எழுதினார், அதனை ஏன் எழுதினார் என்பது யாருக்கு சாட்சியா இருக்கிறாங்க? இந்த 2 பேர் தான் போய் யூதா ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல போறாங்க. சாட்சின்னு சொல்லும்போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம சாட்சியா வச்சுப்போம். நமக்கு தோழரா இருக்கிறாங்க. ஆனா இங்க எதிராளியை வச்சுக்கிறார். ஏனென்றால் செய்தியானது உண்மையானது. எதிராளி என்ன சொல்லுவாங்க? நடக்கலன்னு தான் போய் சொல்லுவாங்க. நடந்துச்சுன்னு வைங்க, எதிராளிகளே போய் சொல்றாங்கன்னா அந்த சாட்சி எவ்வளவு பெரிய சாட்சியா இருக்கணும். அதனால தான் அவனுக்கு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எதிராக செயல்படுகிற 2 பேரை கொண்டு வச்சுக்கிறேன். ஏறக்குறைய 9 மாதங்களுக்கு முன்பு ஏசாயா இது எழுதினார் என்பதை அவர்கள் எண்ணி சாட்சி கொடுக்க வேண்டும். இப்போ பிள்ளை பிறக்க போகுதுன்னு வைங்களேன், எப்படியுமே அவன் என்ன சொல்றான்? நான் இனிமேதான் என் மனைவி கூட சேர போறேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும். சோ இதெல்லாம் கிட்டத்தட்ட 9-10 மாசம் ஆகும். அப்போ இந்த காரியத்தை ஒரு 9-10 மாதங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிவிட்டார். ஒரு போர்டுல எழுதி வச்சிருக்கிறாரு என்கிற செய்தியை ஜனங்க கிட்ட இந்த 2 சாட்சிகள் போய் சொல்ல வேண்டும். இதுதான் அதோட அர்த்தம். அப்போ அப்போ இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? பேருக்கு அர்த்தம் புரிஞ்சாதான் அவர் என்ன செய்தியை சொல்ல வரார் என்று புரியும். சோ பேருக்கு அர்த்தம் என்ன? மகேர், ஷலால், ஹஷ்பாஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளை அடிக்க வேண்டும். எப்படி பேரை வைக்க சொல்லியிருக்காரு பாருங்க. சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளை அடிக்க வேண்டும். யார சீக்கிரம் கெடுக்கணும், யார சீக்கிரம் கொள்ளை அடிக்க வேண்டும் அப்படி என்பதை பார்க்கும்போது, யார் சமாரியாவையும் தமஸ்குவையும் கொள்ளை அடிப்பார்கள், யார் அசீரியாவை தோற்கடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பெயரோட அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளை அடிக்க வேண்டும். மகேர், ஷலால், ஹஷ்
பாஷ் அப்படிங்கிற எபிரேய பெயருக்கு அர்த்தம் சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளையடிக்க வேண்டும். யாரை சீக்கிரம் கொள்ளை யார் அதாவது யார் கொள்ளையடிப்பார்கள் சொல்லி பார்க்கும்போது, சமாரியாவும் தமஸ்குவையும் யார் கொள்ளையடிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, அசீரிய ராஜா வந்து கொள்ளையடிக்க போறான். ஏனென்றால் நீ தான் அவங்கிட்ட ஹெல்ப் கேட்ட. இந்த 2 ராஜாக்களும் உனக்கு எதிராக வர்றாங்க. என்னால ஹெல்ப் அவங்கனால அழிஞ்சு போயிடுவேன். என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்து என்று சொல்லி, நீ காசையும், பணத்தையும் ஜனங்க கிட்ட இருந்தும் பெரிய தீர்வுகள் டாக்ஸ் போட்டு கணத்த புடுங்கி அவங்க கிட்ட காசு அனுப்பிட்ட. அவனும் சீக்கிரமா வந்து என்ன பண்ணுவான் என்று சொல்லி பார்க்கும்போது, சமாரியாவையும், தமஸ்குவையும் கொள்ளையடித்து விடுவான். கொள்ளையடிச்ச பிறகு அவன் என்ன ஆவான்? யார் அசீரியா கொள்ளையடிச்சிட்டு போன அசீரியாவை யார் தோற்கடிப்பாங்க? அதுதான் பெயர் அவனுக்கு. அசீரியாவ கூட தேவன் தோற்கடிக்க போகிறாரு. இந்த 3 பேரும் ஆக்சுவலி அவர்கள் எதிரிகள் தான் யூதா தேசத்திற்கு. இதைத்தான் அவர் பெயரா எழுதுறார். என்ன பெயர் என்றால், சீக்கிரமாக சமாரியாவும், தமஸ்குவும் கொள்ளையடிக்கப்படும். கொள்ளையடிக்கும்படியாக ஆண்டவர் பயன்படுத்தின அசீரியா என்ற தேசமும் தோற்கடிக்கப்படும். இதுதான் செய்தி. நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். இது எப்படி ஜனங்க அங்க புரிந்து கொள்வார்கள் என்று. ஏனென்றால், அந்த ஜனங்களுக்கு எபிரேய வார்த்தை, அதோட அர்த்தம் அவங்களுக்கு புரியும். அப்ப அந்த அர்த்தத்தின் விளக்கத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதனால இந்த ஒரு பேர் சொன்னாலே அந்த ஜனங்களுக்கு அந்த காரியம் புரிந்துவிடும். மகேர் ஷலால் ஹஷ்பாஸ் யார் சமாரியாவையும் தமஸ்கையும் கொள்ளையடிப்பார்கள், யார் அசீரியாவை தோற்கடிப்பார்கள். சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளையடிக்க வேண்டும். யாரை சீக்கிரம் கெடுக்க வேண்டும்? யாரை சீக்கிரம் கொள்ளையடிக்க வேண்டும்? கொள்ளையடிக்க போவது சமாரியாவையும் தமஸ்குவையும். யார் அதை கொள்ளையடிப்பார்கள்? அசீரியர்கள். அந்த அசீரியர்களை யார் கெடுத்து நிக்கிரகம் பண்ணுவார்கள்? அதுதான் செய்தி. அதுதான் நம்ம பேர் எழுதி வைக்கிறாரு. இப்போ இந்த டயத்துல அடுத்து என்ன சொல்றார் சொல்லி பார்க்கும்போது, இந்த பெயர் இன்னொரு காரியத்துக்கு கொண்டு போகிறார். அந்த காரியம் என்னவென்றால், சீலோவாமின் நதியை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது அசீரிய வெள்ளத்தின் வருகை இருக்கிறது. இப்போ இந்த பெயருக்கு நான் இன்னொரு காரியத்தை சொல்றேன். இந்த பெயர் எதோடு சம்பந்தப்படுத்தி இன்னொரு உவமையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன பெயர் அர்த்தம்? மகேர் ஷலால் ஹஷ்பாஷ், அதாவது சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளையிட வேண்டும். யாரை சீக்கிரம் கெடுக்க வேண்டும்? யாரை கொள்ளையிட வேண்டும்? கொள்ளையிட போற சமாரியாவின் தமஸ்குவையும் யாரை தோற்கடிக்க வேண்டும்? அசீரியாவை தோற்கடிக்க வேண்டும். அதற்கு நான் உவமையாகவும் நீங்க விளங்கிக் கொள்ளும்படியாகவும் அசீரிய வெள்ளத்தை கொடுத்து நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் 5 10 வசனங்கள். சமாரியாவும் தமஸ்குவும் அழிவுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த கூட்டத்தார் அறிந்து கொண்ட போது மக்களின் இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்ப மகேஷ் ஹஷ்பாஷ்னா அசீரியா வந்து எங்களுடைய எதிராளிகள் ஆகிய சிரியாவையும் இஸ்ரவேலையும் அழித்து போடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். சமாரியா என்பது இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரம், தமஸ்கு என்பது சிரியா தேசத்தின் தலைநகரம். ஒரு தேசத்தின் தலைநகரை சொல்லும் பொழுது அந்த தேசத்தை குறிக்கிறது. அதனால ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்ப நாங்க பண்ணதெல்லாம் கரெக்ட். நாங்க அசீரியா ராஜா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டதுனால நாங்க இந்த யுத்தத்துல தோற்கடிக்க மாட்டோம், எங்க எதிராளிகள் வீழ்ந்து விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? நான் நீங்க சந்தோஷப்படுற இடத்துல ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு இதனால சமாதான வாழ்க்கை வந்துரும் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் தேவனை நம்பாமல் அசீரிய ராஜாவை நம்பினதுனால நீங்க யாரை நம்பினீர்களோ அந்த அசீரிய ராஜா வெள்ளம் போல வருவான். வெள்ளம் போல வந்து உங்கள் தேசத்தை வெள்ளம் மூடுவது போல முழுமையாக மூடிவிடும். அந்த மூடுகிற நேரத்திலே யார் உங்களை காப்பாற்றுவாள் என்றால், உங்களுக்காக நான் இந்த தேசத்தை காப்பாற்றும் படுவாக இம்மானுவேல் என்று ஜெபிப்பேன். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே, இந்த பெரிய பிரச்சனையில இந்த தேசத்தை காப்பாற்றுங்க என்று சொல்லி நாங்களும் என்னுடைய செய்தியை கேட்கிற ஜெபங்களும் ஜனங்களும் தேவனை நோக்கி மன்றாடுவார்கள். அப்படித்தான் இந்த அசீரிய வெள்ளத்தின் வருகையை பத்தி சொல்லப்படுகிறது. நான் கோர்வையாக சொல்லி இருக்கிறேன். என்ன சொல்ல வராரு? நீங்க சந்தோஷப்படுறீங்க. என் பிள்ளை பேரு மகேர் ஷலால் ஹஷ்பாஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசீரியா வந்து இந்த சிரியா இஸ்ரவேல் தேசத்தையும் சிரியா தேசத்தையும் அழிச்சிடுவாங்க, கொள்ளையிட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு விடுதலை. அதனால சந்தோஷப்படாதீங்க. நீங்க யார நம்பி போறீங்க? அசீரியா. அவனே உங்களுக்கு எதிராக வருவான். அசீரியா எப்படி வருவான்? அசீரியா தேசத்திலே யூப்ரட்டஸ் அப்படிங்கிற நதி ஓடுகிறது. அந்த நதி ஓடும் பொழுது மிகுந்த பெருவெள்ளமாக ஓடும். அந்த பெருவெள்ளம் வரும் பொழுது நதிக்கு அப்புறத்துல இப்ப இருக்கிற ஜனங்களையும் கிராமத்தை அழித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெள்ளம் வந்து உங்கள் தேசத்தை முழுமையாக மூடிவிடும். மூடுகிற நேரத்திலே இம்மானுவேல் என்ற நாமம் கொண்ட நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னீரே, அந்த தேவனை நோக்கி
மன்றாடும் பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த மன்றாட்டை நானும் இந்த செய்தியை நம்புகிற ஜனங்களும் செய்வார்கள். அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறாரு. வரப்போகிற அசீரிய வெள்ளம் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 10. அசீரிய வெள்ளம் போல் யூதாவை அடித்துச் செல்லும். 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனம். தேசத்தின் திட்டங்களை தேவன் தோற்கடிப்பார். ஏனென்றால் நாங்க யார போட்டு போய் மன்றாட போறோம். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, அந்த தேவனை நோக்கி நாங்க மன்றாடுவோம். அப்பொழுது தேசத்தின் திட்டத்தை தேவன் தோற்கடிப்பார். இப்போ 9லிருந்து 10 வசனங்கள். அசீரியா வெள்ளம் போல் யூதாவை அடித்துச் செல்லும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 வசனம். இந்த ஜனங்கள் மெதுவாக ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரெச்சீனியம் ரெமாலியாவின் குமாரனை சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசீரியாவின் ராஜாவையும் அவருடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் புரள பண்ணுவார். அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேல் போய் அவர்களுடைய எல்லா கரைகள் மேல் புரண்டு யூதாவுக்குள் புகந்து பிரவேகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். மிகுந்த கடினமான ஒரு பகுதி, புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு காரியம். நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது சீலோவாவின் தண்ணீர் என்ன என்பதை பார்க்கலாம் வேண்டும். சீலோவாவின் தண்ணீர் என்பது யூதா எருசலேமிலே சுற்றி பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு நதி. அது கிதரோன் பள்ளத்தாக்கில் உள்ள கீகோன் நீரூற்றில் இருந்து இந்த சிலோவாவின் தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இந்த சிலோவாவின் தண்ணீர், சீலோவா அப்படி என்றால் கழுவப்படு என்று அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சுகப்படுத்தும் பொழுது அதில் அவர் எச்சிலினால் ஒரு சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி அவர்கிட்ட சொல்றார், நீ போய் சீலோவாவின் நதியிலே கழுவு, அப்பொழுது உன் கண்கள் திறக்கப்படும் என்று. அப்படியாக அதை போய் கழுவும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. சீலோவாம் என்பது என்ன அர்த்தம்? கழுவுதல் அப்படி என்ற அர்த்தம். அப்படி என்றால் தேவனுடைய மனுஷனுடைய பாவங்களை கழுவுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறார் என்ற பொருள். அந்த சீலோவாவின் தண்ணி என்பது ஜீவ நதியை குறிப்பிடுகிறது. அப்போ ஜனங்களே, நீங்கள் ஜீவ நதியாகிய தேவனை நீங்க நிராகரித்தீங்க. அவர்கிட்ட உதவி கேட்கவில்லை. அத உதவி கேட்காம போயிட்டீங்க. அதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? இந்த ஜனம் மெதுவாக ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி, தேவனை அசட்டை பண்ணி, பாவத்தை கழுவ வல்லமை உள்ள தேவனை அசட்டை பண்ணி என்ன பண்றீங்க? ரேச்சீனையும் ரெமாலியா குமாரனை சார்ந்து சந்தோஷிப்பிக்கிறபடினால், ரேச்சீனையும் அதாவது ரெமாலியா, இந்த 2 எதிராளிகளை நீங்க தோற்கடித்த அசீரியா வந்து உதவி செய்து விட்டான் என்று நீங்கள் களி கூறுகிறீர்கள். அவர்கள் அசீரியாவுக்கு ஆதரவாக இருந்ததாலும் தேவனை நிராகரித்ததாலும் அவருக்கு சமாதானம் இருக்காது. அதற்கு பதிலாக யூதாவையும் அவருடைய பெருமை மிக்க ராஜாவையும் அசீரிய வெள்ளத்தால் தேவன் அழிப்பார். இந்த ஐப்பிராத்து நதி அதன் கரைகளில் நிரம்பி வழிந்து அதன் வெள்ள நீரை யூதாவில் உள்ள ஒவ்வொரு தாழ்வான பள்ளத்தாக்களின் சிறகுகளை போல விரிந்து உள்ளது என்று உருவகத்தை ஏசாயா பயன்படுத்துகிறாரு. நீ 2 நதிகளை கொண்டு அங்கு உருவகப்படுத்துகிறாரு. ஒரு நதி பேரு சிலோவாம் தண்ணீர். அந்த தண்ணீர் நல்ல ஒரு தண்ணீர். அந்த தண்ணீர் எதை குடிக்கிறது? கழுவப்படுகுதல் அப்படி என்று சிலோவாங்கிற பேருக்கு அர்த்தம் தேவன் பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் கழுவ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் நிராகரித்தீங்க. சோ சீலோவாவின் தண்ணீர் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் தண்ணீர் அசட்டை பண்ணிட்டீங்க. அதனால என்ன வரும்? அசீரியா ஆற்று நீர் வெள்ளமாக வரும். சோ ஒன்று மென்மையாக ஓடுகிற சிலோவாவின் தண்ணீர், 2 அசீரியா பெருவெள்ளத்தின் மிகுந்த பிரகாவித்து ஓடுகிற ஒரு வெள்ளம். அப்போ இது 2யும் கம்பேர் பண்றாரு. நீங்க சிறு நதி ஆகிய நல்ல மெதுவாக ஓடுகிற தண்ணீரை, ஜீவ நதியை, தேவனை நிராகரித்து விட்டதனால நீங்கள் நம்பின அசீரியா ஒரு பெரிய வெள்ளமாக உங்கள் மேலே அடிக்கும். வந்து ஒரு வெள்ளம் ஒரு கிராமத்தையும் ஒரு தேசத்தையும் சூழ்ந்து கொள்வது எப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம கேரளா தேசத்துல எப்படி ஒரு வெள்ளம் வந்துச்சு, அந்த 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 கிராமங்கள் அழிந்து போகும் என்பதை பார்த்தோம். அதுதான் இப்படி சொல்றாங்க. அப்படி வந்து ஒரு வெள்ளம், ஒரு காட்டாறு மாதிரி வந்து உங்க தேசத்தை எல்லாத்தையும் அந்த தண்ணி மூடிவிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மூடுகிற நேரத்துல யார் காப்பாற்றுவாங்க? இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விருதும் தேசத்தின் விசாலத்தை காப்பாற்றி உங்களை மூடி வழிநடத்துவாரு அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் நீங்க அசீரியாவை நம்பினீங்க. அந்த வெள்ளமாக வந்து அவர்களை அடித்து விடுவார். அதற்கு யார் அடையாளம்? என்னுடைய பிள்ளை தான் அடையாளம். என்னுடைய பிள்ளையுடைய பெயர் என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னு பார்க்கும்போது, என்னுடைய பிள்ளையர் பெயர் மகார் ஷலால் ஹஷ்பாஷ் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது, மகேர் ஷலால் ஹஷ்பாஷ், சீக்கிரம் கெடுத்து சீக்கிரம் கொள்ளையடிக்க வேண்டும். அப்படித்தான் என் பிள்ளையோட பேரு. அதுதான் உங்களுக்கு நடக்க
போகுது. யார் வந்து யார கொள்ளையடிப்பாரு? அம் அதாவது அ சமாரியாவும், தமஸ்குவையும் அசீரியா வந்து கொள்ளையடிக்கும். ஆனா அந்த அசீரியா வந்து உங்கள தோற்கடிக்கும். நீ இதான் அர்த்தம். இது எப்ப நடக்கும்? என் பிள்ளை அப்பா, அம்மா என்று பேச ஆரம்பிக்கும் பொழுது இது நடக்கும். ஒரு பிள்ளை பொறந்து அப்பா, அம்மான்னு பேசவனுக்குன்னா கிட்டத்தட்ட 1 வயசு ஆகணும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அவர் சொன்ன பிரகாரமாகவே 2 வருஷத்துக்குள்ளாக நடந்தேறியது. நடந்து என்ன ஆச்சு? அசீரியா வந்து சிரியாவை முழியமாக அடிச்சு, சிரியாவுடைய ராஜாவை கொன்று விட்டாங்க. அசீரியா வந்து சிரியாவோட ராஜாவ கொன்னுடுறாங்க. சிரியாவுடைய ராஜாவ கொன்ன பிறகு இஸ்ரவேல் ராஜாவை சிற்றரசாக மாற்றிடுறாங்க. அடிமையின் அரசாக. ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துல அந்த அசீரியா தேசம் வந்து இப்ப 10 கோத்திரத்தை முழுமையாக அழிச்சு அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போயிடுறாங்க. ஒரு தேசமே இல்லாமல் அழிந்து போய்விடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரே ஒரு பேர் தான் அடையாளம். அந்த பேருடைய பெயர் மகார் ஷலால் ஹஷ்பாஷ். அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும்போது, அதாவது சீக்கிரம் கெடுத்து, சீக்கிரம் கொள்ளையிட வேண்டும். அதற்கு இன்னும் ஒரு அடையாளத்தை சொல்றேன். 2 நதிகள் ஒன்று. ஒன்று சீலோவாமின் அமைதியாக ஓடுகிற நதி. அதை சார்ந்து கொள்ளவில்லை. அதனால நீங்க அசீரியாவை சார்ந்து கொண்டதுனால, அசீரியாவின் யூப்ரட்டிஸ் நதி எப்படி வெள்ளமாக ஓடி வந்து கிராமத்தையும், தேசத்தையும் அழிக்குமோ, அப்படியாக அசீரியா வெள்ளமாக ஓடி வந்து உங்களை அழித்து முழுமையாக கழுத்து வரை மூடி விடுவார்கள். அந்த மூடுகிற நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியாக நானும் இந்த செய்தியை நம்பி தேவனை விசுவாசிக்கிற ஜனங்களும் இம்மானுவேலே தேவன் என்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே எங்களை விடுவியுங்கள் என்று கெஞ்சுவார்கள். அப்பொழுது தேவன் விடுவிப்பார். அவருடைய திட்டத்தை முறியடிப்பார். தேசத்தின் திட்டங்களை தேவன் தோற்கடிப்பார். எப்படி தோற்கடிப்பார்? ஏசாயா 8 அதிகாரம் 9 10 வசனம். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தார் ஆகிய நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டிக் கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள், ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும், வார்த்தை வசனியுங்கள், அது நிற்காது, தேவன் எங்களோடு இருக்கிறார். எப்படி முடியும்? எந்த செய்தியை ஏசாயா தீர்க்க தரிசனமாக நியாய தீர்ப்பை சொன்னா கூட முடிக்கும் பொழுது நம்பிக்கையோடு அதை முடிக்கிறாரு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் செய்யும் போது ஆண்டவன் நம்மளை பட்சிக்கிறாரு, சோதிக்கிறாரு, நம்ம சிட்சிக்கிறாரு. ஆனா கூட அது எதற்காக செய்கிறாரு? நம்மளை நேர்வழிப்படுத்தவும், தேவனண்டே நம்மளை சேர்க்கவும், நம்ம இன்னும் பரிசுத்தமாக வாழவும் தான் நம்மளை சிட்சிக்கிறார். நம்ம அழிப்பதற்கல்ல, நம்ம நம்ம நரகத்திற்கு அனுப்புவதற்கல்ல, மாறாக அவர் சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காகவே அந்த சிட்சையை அனுப்புகிறாரு. அதனால சொல்றாங்க, எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்தாலும், எவ்வளவுதான் அசீரியா அழிக்க வந்தாலும், யூதா தேசத்தை அசீரியாவினால் அழிக்கவே முடியாது. எவ்வளவு வெள்ளம் வந்து சில கிராமங்களை தூக்கிட்டு போலாம், சில பட்டணங்களை அடிக்கலாம், 20,000க்கு மேற்பட்ட ஜனங்களை கொண்டு போலாம், 1,00,000 மக்கள் ஜனங்களை கொலை செய்யலாம், எல்லாம் வேணா நடக்கலாம். ஆனால் எருசலேம் பிடிபடாது. எருசலேமை ஆண்டவர் காப்பாற்றுவார். எருசலேம் தான் தலைநகரம். அந்த தலைநகரை பிடிச்சிட்டான்னா யூதா தேசமே பிடிக்கப்பட்டு விடும். அப்படி நடக்காதபடிக்கு ஆண்டவர் இடைப்படுவார். ஆண்டவர் உதவி செய்தார். அந்த ஆண்டவருடைய நாமம் இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த அடையாளத்தை தான் ஏசாயா 7 அதிகாரத்திலே அவர் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு ராஜா ஆட்சி செய்வாரு. ஆகாஸ் ராஜாவே, உன்னை போல தேவனை நம்பாம இருக்க மாட்டார். அவர் தேவனை நம்புவாரு. நீ நியாயம் இல்லாமல் ஆட்சி செய்ய, அவர் நியாயத்தோடு ஆட்சி செய்வார். அந்த அவர் தாவீதின் சிங்காசனத்திலே உங்காது ஆட்சி செய்வார் என்பதை அடையாளமாக ராஜாவுக்கு சொல்லிட்டு ஜனங்க கிட்ட வந்து சொல்றாரு. அதே இம்மானுவேல் என்று பேரை சொல்லி அந்த தேவனை நோக்கி, என்னை நம்புகிற இந்த செய்தியை நம்புகிற ஜனங்கள் நீங்களும் நானும் இந்த கஷ்டமான இருள் சுந்த நேரத்திலே அவரை நோக்கி மன்றாடுவோம். அப்பொழுது தேவன் இந்த திட்டத்தை தோற்கடிப்பார், முறியடிப்பாரு. அப்போ இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், தேசத்தின் திட்டை தேவன் முறியடிப்பார். எப்படி முறியடிப்பாரு? எங்க இருக்கு அந்த செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி முட்டும் திட்டத்தை முறியடிப்பார்? ஏசாயா 14 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 14 அதிகாரம் என்பது அசீரிய தேசத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுல அவர் சொல்றாங்க, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் சேனையில் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை நான் தேசத்தின் அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலையின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவன் நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவருடைய சுமை அவர் தோழ்ந்து நீங்கும். தேசம் அனைத்தின் மேல் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகளின் மேல் நீட்டப்பட்ட கையும் இதுவே. அசீரியா வந்து உங்களை நதியை போல மூடிக்கொள்கிறானா? நான் அசீரியாவை அழிப்பேன் என்று சொல்றார். யாரை கொண்டு அழித்தேன் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த ஆகாஸ் ராஜா மரித்த பிறகு எசேக்கியா ராஜா அவனுக்கு பிறக்கிறான். அவன் ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறான். அந்த எசேக்கியா ராஜா காலகட்டத்தில் அசீரியாவின் ராஜா திக்லாஸ் பிலாட்டு என்பவன் எருசலேமை சுற்றி முறியடிக்க வந்துட்டான். ஒரே இரவில இன்னும் அடுத்த நாள் அவன் பிடிச்சிருவான். 1,69,000 படை வீரர்கள் எருசலேமை சுற்றி மதிலுக்கு வெளில உட்கார்ந்திருக்காங்க. மதில் நேர்ந்து ஒரு ஓட்டையும் போட்டாங்க. காலம்பரம் உள்ள போயிடலாம் அப்படி இருக்கும்போது, அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி 1,69,000 அசீரிய
படையை அழித்து நிர்கரணம் பண்ணுகிறாரு. திக்லாஸ் பிலாத்து அந்த ராஜா ஓடியோ போயிடுறான் ஊருக்கு. ஊருக்கு போய் 2 வருஷத்துல அவனுடைய அவன் கும்பிடுகிற, அவன் வணங்குகிற தேவனுடைய ஆலயத்துக்குள்ள உள்ள போகும் பொழுது, அவனுடைய சொந்த பிள்ளைங்க 2 பேரு கத்திய எடுத்து அவன அந்த இடத்திலே கொலை செய்து விடுகிறார்கள். அவன் அந்த ஆலயத்தை மறித்து போகிறான். அசீரிய ராஜ்யம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல முற்றுப்பெறுகிறது. அசீரிய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யம் இல்லாமலே அழிந்து போகிறது. பல ஆண்டுகள் வரை அசீரியா என்ற ராஜ்யம் இருந்ததா என்று யாராலும் நம்ப முடியவில்லை. வேதம் தான் சொல்லுது. அசீரிய ராஜ்யம் ஒன்று இருந்தது. அது இருந்ததாகவே காணப்படவில்லை என்று இருந்தாங்க. ஆனா ஆழ்வாய்ச்சிக்காரர்கள் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அசீரிய ராஜ்யம் ஆட்சி செய்த தேசத்தில் அந்த இடத்திலே அவர்கள் அவர்கள் அ அக அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது வேதத்திலே சொன்னப்பட்ட பிரகாரமாக அசீரியா என்ற ஒரு தேசம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு இல்லாமலே அழிக்கப்பட்டு போனது அசீரியா என்ற தேசம். இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை யார் சொன்னாரு? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. அது 14வது அதிகாரத்துல இருக்கு. முழுமையாக அழித்து போடுவேன். யாரும் என்னை திட்டப்பட முடியாது. அத மாரி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதித்திட்டங்கள் நடந்தாலும், அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் ஏசாயா 8 அதிகாரம் 9, 10 ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு எதிராக எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் ஆண்டவர் கட்டாயமாக முறியடிப்பார். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டிக் கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். நீங்க எவ்வளவுதான் நீங்க இடைக்கட்டிக் கொள்ளுங்கன்னா, ரெடி பண்றத இடைக்கட்டிக் கொள்ளுங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல க அம் இடைக்கட்டிக் கொள்ளுங்க சொல்லி யுத்தத்துக்கு வரும்போது ஆயுதத்தை எல்லாம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெல்ட் மாரி கட்டியிருப்பாங்க. அத வச்சுக்கிட்டு தான் ஆயுதத்தை எல்லாம் வச்சுட்டு சண்டை போட வருவாங்க. அத மாரி நீ சண்டை போடுறதுக்கு, அழிக்கிறதற்கு எத்தனை ஆயத்தமா வந்தாலும் ஆண்டவரால் நீ முறியடிக்கப்படுவார். நீ எவ்வளவு ஆலோசனை செய்தாலும் உன்னுடைய ஆலோசனை அபத்தமாகும். நீ எத்தனை வசனத்தை வசனித்தாலும் அது நிற்காது. ஏனென்றால் தேவன் எங்களோடு இருக்கிறார். அவருடைய நாமம் இம்மானுவேல். அதுதான் அங்க சொல்றாரு. அப்படி நாங்க ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக அது காக்கப்பட்டுச்சு. அது சொன்ன பிரகாரமா காக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த அசீரியா வந்து அநேக கிராமங்களையும், பட்டணங்களையும், அநேக ஜனங்களையும் கொலை செய்தது உண்மைதான். அவங்க அநேக பொருள்களை கொள்ளையிட்டு போனது உண்மைதான். ஆனால் முழுமையாக எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் யார் அனுப்பினார்? ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். இந்த ஆகாஸ் ராஜ காலகட்டத்துல இல்ல. ஆகாஸ் எப்போ செத்து போவாரு? முன்னாடியே சொல்ட்டோம். எனக்கு புள்ள ஒரு பொறந்திருக்கு. அந்த புள்ளையோட பேர் ஷேயார் யஷூப்புமா. அந்த சேயார் யஷூப்புமா நன்மை தீமை அறிகிற வயது வரும் வரைக்கும் தான் நீ நல்லா இருப்ப. நன்மை தீமை அறிகிற வயது என்பது கிட்டத்தட்ட ஒரு 13, 14 வயசு வரைக்கும் தான் நன்மை தீமை அறிகிற வயசு. அதே மாரி அவன் நன்மை தீமை அறியும் பொழுது ஆகாஸ் ராஜாவே நீ மரித்து விடுவாய் என்று சொன்ன பிரகாரமாக ஆகாஸ் ராஜா 16 வருடங்கள் தான் ஆட்சி செய்தாரு. அது கிட்டத்தட்ட அவர் 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 ஆட்சி செய்கிற 3வது வருடத்துல தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு. சொன்ன பிரகாரமாக ஆகாஸ் ராஜா மரிச்சு போகிறாரு. அதற்கு அடையாளம் என்ன பெயர் சொல்லி பார்க்கணும். சேயார் யசூப்புமா அப்படி என்ற பெயர். அந்த பிள்ளை அடையாளம். அதன்படியாக நீ மரித்து போவாய். மாகார் ஷெலால் ஹஷ்பாஷ் அதன் பிரகாரமாக அசீரியா அழிக்கப்பட்டு போகும். நீங்க அதனால அசீரியாவை நம்புறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அசீரியாவை நம்பினதுனால உங்களுக்கு அநேக பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் முழுமையாக யூதா தேசம் அழிக்கப்படாது. ஏனென்றால் ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடினாலும் முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்க எல்லோரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டிக் கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள், ஆலோசனை செய்யுங்கள், அபத்தமாகும். வார்த்தை வசனிங்க அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். அவருடைய நாமம் இம்மானுவேல். இம்மானுவேலரே அ அம் அப்படி என்று சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க. யூதாவுக்குள் புகுந்த பிரவேகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும். எது ஏசாயா 8 அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இம்மானுவேலே அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். இம்மானுவேலே தேவன் நம்மோடு இருக்கிறவரே என்று சொல்லி நாங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மோடு இருக்கிறவர். அவருடைய நாமம் இம்மானுவேல். அவர் என்ன செய்வாரு? தேவன் எங்களோடு இருக்கிறார். அதனால உங்களை ஆலோசனை செய்தால் கூட அது அபத்தமாய் போகணும். நீங்க எத்தனை தான் எங்களுக்கு எதிராக வசனத்தை சொன்னா கூட அது நிற்காது. நீங்க எத்தனை தான் கூட்டம் கூட்டினாங்க நீங்க முறியடிக்கப்படுவீர்கள். நீங்க எத்தனை தான் இடைக்கட்டி கொண்டு ரெடியா வந்து எங்கள் மேல யுத்தம் செய்தாலும் முறிந்தோடுவீர்கள். காரணம் எங்களுடைய தேவனுடைய நாமன் பேர் இம்மானுவேல். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இந்த செய்தியை முடிக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால நமக்கு தேவன் தான் எல்லாத்திலும் ஞானத்தில் சிறந்தவர், புத்தியில் சிறந்தவர், ஆலோசனையில் சிறந்தவர். எத்தனை தான் நமக்கு எதிராளிகள் நமக்கு எதிராக ஆலோசனை செய்தாலும் அது எல்லாம் ஆண்டவர் இல்லாமல் முறியடித்து போடுவார். அல்லேலூயா. அப்புறம் அவர் சொல்றாரு, ஏசாயா அடுத்த பகுதிக்கு நான் போறேன். ஏசாயாவும் அவருடைய பிள்ளைகளும் அடையாளங்களும் அதிசயங்களுமாக இருக்கிறாங்க. ஏசாயா 8 அதிகாரம் 11ல இருந்து 18 வசனம். அத 3ஆக நம்ம பிடிக்கிறோம். கடவுளுக்கு அதனால இவ்வளவு வசனத்த சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? என் புள்ள பேரு
ஷலால் ஹஷ்பாஸ், மாகேர் ஷலால் ஹஷ்பாஷ் என் புள்ள பேரு. அதுக்கப்புறம் 2 நதி உவமப்படுத்தி சொல்லிட்டேன். ஒண்ணு மெல்லமா ஓடுகிற சிலோவாம் நதி. அத நீங்க நம்பல, தேவனை விட்டுட்டீங்க. அதனால அசீரியாவிலிருந்து யூப்ரட்டஸ் நதி மாரி வெள்ளம் வந்து கழுத்து வரை மூடும். ஆனா அது மேற்கொள்ள முடியாது. இம்மானுவேல் என்ற நாமம் உள்ள தேவன் அதை நிச்சயமாக வழிநடத்துவார். தேவன் நம்மோடு இருக்கிறவர் அதை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு அடுத்த வசனத்துல. அதனால நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களும் அதிசயங்களுமா இருக்கிறோம். உங்களுக்கு முன்பாகவே இருக்கோம். உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா என்னையும் என் பிள்ளையும் பாருங்க. நீங்க தேவனை நம்பாம உங்க ராஜா சொல்ற மாதிரி அசீரியா வந்து காப்பாத்தி சொல்லி அதுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாதீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஒருவேளை உங்களுக்கு அவங்கனால ஹெல்ப் கிடைச்ச மாதிரி இருக்கலாம். ஆனா அவனே உங்களை வந்து அடிச்சிருவான். அதனால அதற்கு நானும் என் பிள்ளைகள் தான் அடையாளம். எங்களை பார்த்து கத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாரு? தேவனுக்கு பயப்படுங்கள். மனுஷனை பார்த்து அஞ்சற மாதிரி மத்த மக்கள் சுத்தி முறுக்கி என்ன நம்பாத மக்கள்லாம் பயப்படுறாங்கல்ல, அவங்கள பயப்படுற மாதிரி பயப்படாதீங்க. கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க. ஏசாயா 8 அதிகாரம் 11 13. அது ஏனென்றால் தேவன் ஒரு எப்படி இருக்காரு? சரணாலயமாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கார்னா, ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார் அவரு. அப்படி என்று சொல்லி ஏசாயா 8 அதிகாரம் 14, 15 அர்ப்பணம் அவர் சொல்றாரு. நானும் என் குடும்பத்தாரும் நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறேன். நீங்க எப்படின்னா போங்க, நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் பேர் கேட்கறீங்க கேளுங்க. நீங்க எப்படி இருந்தாலும் நான் ராஜா சொல்றதையோ, ராஜா விரும்புறதையோ, அவர் ஆலோசனை பண்றதையோ எதையுமே நம்ப மாட்டேன். நான் என்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் உலக சம்பந்தமா இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த ஏசாயா அவருடைய பிள்ளைகள் அடையாளம் என்ற பகுதியை முடிக்கிறாரு. ஏசாயா 8 அதிகாரம் 11 18 நம்ம கடந்து போகலாம். முதல்ல கடவுளுக்கு பயப்படுங்கள். சுத்தி இருக்கிற மக்கள் பயப்படுற மாதிரி பயந்து, உலகத்துக்கு பயந்து நடக்க போற காரியத்துக்கு பயப்படாதீங்க. தேவனுக்கு பயப்படுங்கள். 8 அதிகாரம் 11 13 வசனம். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. எனக்கு புத்தி சொன்னாரு. அந்த புத்தியை வந்து உங்ககிட்ட சொல்றேன். இந்த மக்கள்லாம் இருக்காங்க, அவங்கள படி நடக்காத, மித்த ஜனங்கள மாதிரி நடக்காத. இந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள் ராஜாவையும் ராஜாவை சார்ந்தும் தேவனை நம்பாமலும், அதாவது சீலோவாம் என்கிற ஒரு அமைதியான நதியை நம்ம நம்பாம அதை விசனப்படுத்தினவர்களும் மாறி நீங்க இருக்க அந்த ஜனங்க சொல்றாங்க. கட்டுப்பாடுனா பெரிய பிரச்சனை வரப்போகுது. வி ஹாவ் டு ரிலை, நம்ம ராஜாவை நம்பி இருக்கணும், அவர் செய்கிற காரியத்தை நம்பி இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் பயப்படுகிற பயத்தின்படி நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அவ்வளவே நான் முடிச்சுட்டேன். அவரே உங்கள் பயமும், அவரே உங்கள் அச்சமுமாக இருப்பாராக. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலையிலும் பார்க்கும்போது, நம்மள சூழ்ந்து கூட இந்த மாரி சூழ்நிலைகள் வரலாம். நம்ம குடும்பத்துக்கு எதிராக கூட சரி, வியாதியின் பிரச்சனையா இருக்கலாம். சில பேர் நம்மளை நேசிக்கிறவர்கள் மரணம் அடைந்த ஒரு காரியமா கூட இருக்கலாம். நம்ம நம்பாத ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்தை தாக்குவதாக இருக்கலாம். அது எதுவா கூட இருக்கலாம். பணப்பிரச்சனையோ, நம்ம நேசித்தவர்களுடைய மரணமோ, இல்ல பிள்ளைகளுக்குரிய காரியமோ, எதுவா கூட இருக்கலாம். எந்த ஒரு துர்ச்செய்தியாக கூட இருக்கலாம். அப்பொழுது நம்ம சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் பயப்பட்டா கூட, நாம பயப்படாமலும், கலங்காமலும் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? சேனைகள் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்ம செய்ய வேண்டியது என்ன அர்த்தம்? சேனையில் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்கள் பயமும், அவரே உங்கள் அச்சமுமா இருப்பதாக. மத்தவங்க பயப்படுற மாரி நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட? அவரே உங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க அப்படி கர்த்தரை பரிசுத்தம் பண்ணா என்ன ஆகும்? ஏசாயா 8 அதிகாரம் 14, 15 அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். அல்லேலூயா! தேவனை நீங்கள் பரிசுத்தம் பண்ணினானா, அவரே உங்கள் பரிசுத்த ஸ்தலமா இப்ப எப்போ? இந்த பயங்கரமான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில, ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும், இடருளின் கன்மலையும், எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். இது 2 இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 விதமான ஜனங்கள் இப்ப இங்க கூட்டத்துல நிக்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி. கொஞ்சம் கூட்டத்தார் நாமளே சொல்லிட்டேன். 10ல ஒரு பகுதி தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற வசனத்தை நம்புவாங்க. 9% 10 மிச்சம் 9 பேர் 10ல 1 பேர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றதை நம்புவாங்க. மிச்சம் 9 பேரும் விசுவாசிக்க நம்ப மாட்டாங்க. அவங்க ராஜா சொல்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ இப்ப அந்த ஒருத்தருக்கு என்ன நடக்கும்? அந்த 9 பேருக்கு என்ன நடக்கும்? அதான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். எப்பொழுது உங்களுக்கு பரிசுத்தமான ஸ்தலமா இருப்பார்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சேனையின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே உங்களுக்கு பயம், அவரே உங்களுக்கு அச்சமுமா இருப்பார். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். அப்படி இல்லன்னா என்ன ஆகும்? அந்த அடைக்கல பட்டணம், அடைக்கல கோட்டை, கன்மலை அப்படி சொல்லி பெரிய கல் என்ன பண்ணும்? அவங்களுக்கு தடுக்கலின் கல்லும்,
இடறுதலின் கன்மலையும், எருசலேம் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமா இருப்பார். அப்போ நம்ம 2 விதமாக அநேகர் இடறி விழுந்து நெருங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். 2 காரியத்தை திருப்பி இங்க சொல்றார். முன்னாடி 2 நதிய சொன்னார். ஒரு நதி சமாதானமாக ஓடுகிற ஒரு 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 சீலோவாம் நதி. இன்னொன்னு வெள்ளம் பிரவாகித்து ஓடுகிற அசீரியாவின் தேசத்தில இருக்கிற யூப்ரட்டஸ் என்கிற நதி. எதை சார்ந்து இருக்க போகிறீர்கள்? எதை நம்ப போகிறீர்கள்? அப் சமாதானமாக ஓடுகிற சிலோவாம் நதியையா? இல்ல பிரவாகித்து ஓடிட்டு இருக்கு நம்மள காப்பாத்தும்ன்னு சொல்றீங்க. அவங்கள அடிக்கும்ன்னு சொல்ற அசீரியாவையா? ஒருவேளை அசீரியா அவங்களுக்கு உதவினா கூட திருப்பி அந்த வெள்ளம் உங்க மேல அடிக்கும். அப்படி என்று சொல்லி அங்க எச்சரிக்கிறாரு. இங்க மறுபடியும் ஒரு எச்சரிப்பு. அதுல ஒரே பரிசுத்த ஸ்தலம் தான். ஒரு செட்டு ஜனங்களுக்கு அந்த அந்த கன்மலை ஒரு விடுதலையின் கன்மலையாக, உங்க அடைக்கல கண்மலையாக, கஷ்டத்திலே வேதனையில இருக்கிறவருக்கு ஒரு அடைக்கல பட்டணமாக, ஒரு ஆதாரமாக, ஒரு சிறகுகள் உள்ள ஒரு 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 தாய் குஞ்சு அவர்கள் போத்தி பாதுகாக்கிற பிரகமாக ஒண்ணு பாதுகாக்கும். அதே கல்லு நீங்க அவர விசுவாசிக்காம போகும்போது, அது உங்கள் மேல விருண்டு, நீங்க அதிலே தள்ளுண்டு போய், அதிலே இடறுண்டு போய், எல்லாருமே சிக்குண்டு பிடிபடுவீர்கள். 2யுமே சொல்லுகிறார். திருப்பி 2ஐ தான் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். ஒரு புறம் தேவனை உறுதியான கன்மலையாகவும், அடைக்கலமாகவும் இருப்பதால் அவரை துதிக்கிறான். ஆமா. சங்கீதம் 118ல, சங்கீதம் 19ல, சங்கீதம் 62ல, சங்கீதம் 89 எல்லாத்திலயும் நீ பார்க்கும்போது, தேவன் என் கன்மலை, தேவன் என் கன்மலை என்று தாவீது துதிக்கிறார். கன்மலை என்று சொல்லி பார்க்கும்போது, எதை குறிக்கிறது? பாதுகாப்பை குறிக்கிறது. அடைக்கலத்தை குறிக்கிறது. உறுதியான ஃபவுண்டேஷனை குறிக்கிறது. கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் எப்படி இருப்பான்? இயேசு கிறிஸ்து அந்த தீர்க்கதரிசனத்த அங்க சொல்றாங்க. உவமையை சொல்றாரு. என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையில் தன் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலிலே வீட்டை கட்டுவனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருமழை வரும், பெருக்காற்று வரும், பெரு புயல் வந்து அதை தாக்கும். ஆனால் கண்மலையில் மேல் கட்டின வீடு நிலைத்திருக்கும். மணலில் மேல் கட்டின வீடு விழுந்து 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 அது அழிந்து போகும். அதேதான் இங்கே பண்றார். இந்த கண்மலை எப்போ இருக்கும்? ஆண்டவர் சார்ந்து கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது நாம் அவரை துதிக்கிறோம். தீயவர்கள் கண்ணிகளில் சிக்கிய மக்கள் விடுவிக்கிறார். எப்போ? தேவனை உறுதியான கன்மலை. ஆனால் மற்றவர்களுக்கு, தேவனை நம்பாதவருக்கு, தேவனுக்கு பயப்படாமல் அதற்கு இருக்கிறவர்கள் தலைகீழாக அது பயன்படும். என்ன ஆகும்? கன்மலை அடைக்கலத்துக்கு பதிலாக அழிவுக்கு வழிவகுக்கும். நீ தேவனை நம்பினா அது அடைக்கலம். நீ நம்பாத போது அது அழிவுக்கு வழிவகுக்கும். மேலும் ஜனங்கள் அந்த கண்ணியில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு பதிலாக அழிக்கப்படுவார்கள். ஒரு பக்கம் நம்பினான்னா விடுவிக்கப்படுவார்கள். நம்பாதனால அதனாலேயே அழிக்கப்பட்டு போகிறார்கள். தேவ பக்தியற்ற உலக கண்ணோட்டத்தின் காரணமாக அநேகர் அவ்விசுவாசத்தினால் இந்த வழிகளில் விழுவார்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். அநேகர் விழுந்துருவாங்க. அவர்களில் அநேகர் இடறி விழுவார்கள். நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அநேகர். கொஞ்சம் பேருக்கு தான் பரிசுத்த ஸ்தலமா இருப்பார். ஏனென்றால் அவர்கள் தேவனை பரிசுத்தம் பண்ணினார்கள். நீங்க உங்களுடைய தேவனை பரிசுத்தம் பண்ணினால் மாத்திரமே அந்த பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கும். அவரை பரிசுத்தம் பண்ணாமல், அவரை நீங்க சபித்து, அவரை நீங்க விசுவாசிக்காமல் போகும்போது அதுவே உங்கள் கண்ணியாக மாறும். அநேகர் அதிலே விழுந்து விடுவார்கள். கொஞ்சம் பேர். இது ஏசாயா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஏசாயா தீர்க்கதரிசி செய்தியை கேட்டவர்கள் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இப்ப இதை படித்துக் கொண்டிருக்கிற நமக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். ஏசாயா 8 அதிகாரம் 18ல 19. நான் தேவனை அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா. 2 நதியை சொல்லிட்டேன். கண்மலையுடைய 2 காரியத்தை சொல்லிட்டேன். இது இப்படி இருக்கிறதுனால நான் தேவனை நம்புறேன், அவர்கிட்ட அர்ப்பணிக்கிறேங்கிறார். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. சீஷர் என்றால் யாரை சொல்லுகிறார்? ஏசாயாவையும் ஏசாயா தீர்க்கதரிசியோட செய்தியை நம்புகிறவர்கள் சீஷர் என்று சொல்கிறாரு. நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கும் தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கும் காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். கர்த்தருக்கு ஏன் இப்ப மறைக்கிறாரு? இப்ப மறைச்சிட்டாரு. ஏன் மறைச்சிட்டாரு? நம்ம ராஜா செய்த தப்புனால மறைச்சிட்டாரு. ஆனா கூட அவர் மறுபடியுமாக வருவார். நான் அவருக்கு எதிர்பார்த்திருக்கிறேன். இதோ நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய செய்தியை முடிக்கிறார் பாருங்க. மிகப்பெரிய செய்தியை சொல்றார். இப்ப சொல்றார். நானும் என் பிள்ளைகளும் அடையாளம். நான் அவரைத்தான் சார்ந்திருவேன். இப்பொழுது மறைவரா கர்த்தர் காத்திருக்கும் அதாவது நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு. யார் யாக்கோபின் குடும்பத்தை சொல்றாங்க? யூதா தேசத்துக்கு இப்ப மறைச்சிட்டாரு. அசீரியாவ அப்ப அவர் மேல படையெடுன்னு அனுமதிச்சிருவார். ஏன் என்றால் சிட்சிக்கிறாரு.
முகத்தை மறைக்கிறார். ஆனா கூட மறைச்சா கூட அவருக்கு காத்திருப்பேன். அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஏன்டா நானும் என் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்க சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும், அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்ப என்னென்ன பெயர் படிச்சோம்? ஈச் நேம் சிம்பலைசஸ் அ மெசேஜ் சென்ட். ஒவ்வொரு பெயரும் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தியை ஜனங்களுக்கு சொன்னிச்சு. இவர் சொல்ற நான் என் வீட்டார்ன்னு சொல்ட்டோம் இல்லையா? சோ அப்போ அங்க குடுக்கப்பட்ட 3 பெயர், 4 இம்மானுவேல் அப்ப அவருக்கு பொறக்க போறதில்ல இம்மானுவேல். அதனால இம்மானுவேல் பேர இங்க எடுக்க முடியாது. அவருக்கு தானும் தனக்கு பொறக்க போற பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? அடையாளங்களாகவும், அற்புதங்களாக எடுக்குறாங்க. மாகேர் ஷலால் ஹஷ்பாஷ் 2வது புள்ள. அதுக்கு பேரு சீக்கிரம் கெடுத்து, சீக்கிரம் கொள்ளையடிக்க வேண்டும். யார சீக்கிரம் கெடுக்க வராங்க? யார சீக்கிரம் கொள்ளையடிக்க வராங்க? அசீரியா வந்து சிரியா தேசத்தையும், இஸ்ரவேல் தேசத்தையும் சீக்கிரமா கொள்ளையடிச்சிருவாங்க. அவங்க கொள்ளையடிச்சா கூட, அவங்கள கொள்ளையடிச்சு இருக்கிற அசீரியா கூட சீக்கிரமாக கெடுத்து அழிக்கப்பட்டு விடும். அதற்கு மகேர் ஷலால் ஹஷ்பாஷ் என்கிற 2வது பிள்ளை அடையாளம். ஃபர்ஸ்ட் பிள்ளை பேர் என்ன? சேயார் யாசூப். சேயார் யாசூப்ப தான் எங்க கொண்டு போறாரு? அவன் முன்னாடி இருக்கிறான். சேயார் யாசூப் ஆல்ரெடி பொறந்த புள்ள. இந்த மகேர் ஷலால் ஹஷ்பாஷ் இன்னும் பொறக்கல. இனிமே தான் பொறக்க போகுது. பொறக்கிற புள்ளைக்கு இந்த பேர அவர் வைப்பார். புரியுதுங்களா? ஆல்ரெடி பொறந்த புள்ள என்ன சொல்லுது? சேயார் யாசூப் ஒரு மிச்சம், ஒரு மீதி வரும். 10 பேர்ல ஒருத்தர் தான் நம்புவாங்க. 9 பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு தான் அடையாளம் சேயார் யாசூப். சேயார் யாசூப்னா எல்லாரும் நம்ப மாட்டீங்க. ஒருத்தர் தான் நம்புவான். ஓகே. அவன் காப்பாற்றப்படுவான். மகேர்ஷலால் ஹஷ்பாஷ் சீக்கிரமா அம் வந்து அசீரியா வந்து சமாரியாவையும் தமஸ்குவும் கொள்ளையிடும். ஆனா கொள்ளையடித்த அசீரியாவும் சீக்கிரமா கெடுத்து அழிக்கப்படும். அதற்கு யார் அடையாளம்? ஏசாயா என்கிற என் பேர் அடையாளம். ஏசாயான்னா தேவன் ரட்சிக்கிறார். ஏசாயா என்றால் தேவன் ரட்சிக்கிறார். சேயார் யாசூப் என்றால் ஒரு மீச்சம், ஒரு மீதி திரும்பி வரும். 10 பேர்ல ஒருத்தர் தான் நீங்க நம்புவீங்க. ஒருத்தர் தான் நீங்க விடுவிக்கப்படுவீங்க. மகேர் ஷலால் ஹஷ்பாஸ் சீக்கிரமா கெடுத்து, சீக்கிரமா கொள்ளையடிக்க போறாங்க. சீக்கிரமாக உங்களுடைய எதிராளிகள் கொள்ளையடிக்கப்படுவார்கள். நீங்க யார நம்பி இருக்கீங்களோ, அந்த அசீரியாவும் சீக்கிரமாக கெடுத்து அழிக்கப்படும். இதுதான்ப்பா பேரு. இதுதான் அடையாளம். இப்படி சொல்லிட்டு இறுதியாக ஒளியும் குழந்தையும். ஏசாயா 8 அதிகாரம். தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒளியின் ஆதாரமாக இருக்கிறது. அப்படின்னு சொல்றாரு. 8 அதிகாரம் 19 20 வசனம். தேவனை சபிக்கிறவன் மீது இருள் விழும். இப்ப ஒளிக்கு வந்துட்டார். கடைசிக்கு வந்துட்டோம். ஒளியும் குழந்தையும், வெளிச்சமும் குழந்தையும். வெளிச்சமும் குழந்தை என்ன சொல்லுது? தேவனை நம்புகிறவருக்கு மட்டுமே வெளிச்சம் ஆதாரமா இருக்கும்பா. தேவனை சபிப்பவர்கள் மீது இருள் வந்து விழும். ஆனா மற்றொரு குழந்தையின் பிறப்பு அறிவிக்கிறாங்க. இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர கூட அறிவிக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி இருக்கும்? இருட்டிலே உதிக்கிற வெளிச்சமாக இருக்கும். ஏசாயா 9 அதிகாரம் 1 7 வசனம். முதல்ல என்னது? யாருக்கு தேவன் வெளிச்சமா இருப்பாரு? தேவனுடைய வார்த்தை நம்புகிறவர்களுக்கு தேவன் வெளிச்சமா இருப்பாரு. அவரே ஆதாரமா இருப்பாரு. ஆனா தேவனை சபிப்பவர்களுக்கு மீது இருள் விழுந்து போகும். இந்த இருள் சூழ்ந்த காலகட்டத்தில் இருளாவே இருக்கும்னு நினைக்காதீங்க. இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு குழந்தை பிறக்கும். அது எங்க இருக்கு? ஏசாயா 9 அதிகாரம் 1 7. அது எதிர்காலத்துல நடக்கும். கடவுளுடைய வார்த்தை மட்டும் வெளிச்சத்தின் ஆதாரமா இருக்கிறது. ஏசாயா 8 அதிகாரம் 19 20. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் என் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ? இப்ப இந்த பிரச்சனை வந்துச்சு. என்ன நடக்கும் தெரியல. சிரியாவும் தமஸ்கும் நமக்கு எதிராக சிரியா தேசமும் இஸ்ரவேல் தேசம் ராஜாலாம் வந்துட்டாங்க. நம்ம உயிரோட இருப்போமா? ஜெயிப்போமா? ஜெயிக்க மாட்டோமா? யார்ட்ட கேட்கறது? அங்க போய் குறிகாரன்ட்ட கேளு. அங்க போய் ஜாதகம் பார்க்கிறவன்ட்ட கேளு. அங்க போய் அம் அதாவது சோழி உருட்டுறாங்க சில பேர். அவங்க கிட்ட கேளு. அப்படிதான் ஜனங்க பண்றாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா ஓடி போய் உடனே அந்த ஜாதக கட்டை எடுத்து ஜாதகம் பார்க்க போறது, குறி சொல்லவன்ட்ட போகிறது, மந்திரவாதி கிட்ட போறது, மந்திரம் அடிக்கிறவன்ட்ட போகிறது. அப்படிதான் அவங்க செஞ்சிருக்காங்க. இப்ப மட்டும் இல்ல. அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஏன்க்கா கேட்கறீங்க? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியல் காலத்தில் வெளிச்சம் இல்லை. தேவன் கிட்ட தேவன் கிட்ட அவர் சாட்சியும் அவருடைய வசனத்தை வந்து கேளுங்க. நான் சொல்றேன் இந்த வசனத்தை கேளுங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமே கிடையாது. நீங்க இருட்டிலே இருப்பீர்கள். எப்படிப்பட்ட இருட்டு வரும்? தேவன் சபிக்கிறவன் மீது இருள் வழிக்கும். ஏசாயா 8 அதிகாரம் 21 22. இடுக்கண் அடைந்தவர்களாகும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியா இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். நாங்க இந்த ராஜாவை ஆகாஷ் ராஜாவை நம்பினோமே, அவன் நம்பினதால இப்ப நாசமா போயிட்டோம். அவன் வந்து அசீரியா மறுபடியும் எங்களை வந்து அழிச்சிட்டான். எங்க குழந்தைங்க
பிள்ளைகள்லாம் கொன்னுட்டான். எங்களெல்லாம் சிறைப்பிடிச்சுட்டு போயிட்டான். எங்க பொருளெல்லாம் போயிடுச்சு. ஐயோ! நாங்க என்ன செய்வோம்? அப்படின்னு கதறி அவங்க ராஜாவையும், அதே டயத்துல தேவனையும் தூஷிப்பாங்க. தேவன கூட அந்த அவன் கேட்க தயாரா இல்ல. இந்த கஷ்டம் வந்து தேவனையும் தூஷிக்கிறாங்க. அவர்கள் அண்ணாந்து பார்த்து, பூமியையும் நோக்கி பார்த்து, ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரம் இருக்கிறது. இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். பூமியை பார்ப்பாங்க, வானத்தையும் பார்ப்பாங்க. ஐயோ! தேவன் அங்க உட்கார்ந்திருக்கீங்க. என் பேச்ச கேட்கலையே, எனக்கு ஒண்ணும் செய்யலையே. இந்த பூமி இப்ப அநியாயமா போச்சே. என் வாழ்க்கை இப்படி நசிஞ்சு போச்சே. அப்படி என்று சொல்லி தேவனை சபிப்பார்கள். இருள் அவங்களை சூழ்ந்து கொள்ளும். அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. இவ்வளவு செய்தியை சொல்லியும் அவங்க கேட்காதனால இந்த பிரச்சனைக்குள்ளாக கடந்து போவார்கள். இதுதான் தீர்க்க தரிசனமாக. இது எப்ப நடந்தது? ஒரு 2 வருடத்துக்குள்ளாகவே இந்த காரியம் நடந்துச்சு. அசீரியா வந்து அநேகரை கொண்டு போயிடுச்சு. ஆனா எருசலேமை பிடிக்க முடியவில்லை. அநேகர் அழிக்கப்பட்டு போனாங்க. 1,60,000 யூதா ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அநேகர் கொலை செய்யப்பட்டாங்க. அநேகர் கொள்ளையிடப்பட்டாங்க. கொள்ளையிடப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு போகும்போது, இந்த ஜனங்கள் மூர்க்க வெறி கொண்டு செயல்பட்டாங்க. அவங்கள் மேல் இருள் விழுந்தது. அப்ப இப்படியே தான் அழிஞ்சு போகுமா? இப்படியே தான் போகுமா? இல்ல அது. உன் எதிர்காலத்திலே ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? இருளில் வாழ்வுகள் மீது வெளிச்சம் வரும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1, 2 தேசத்தை ஒடுக்குறவர்களை தேவன் தோற்கடிப்பார். தாவீதின் ராஜ்யத்திலே ஒரு மகன் ஆட்சி செய்வார். அந்த மகனுடைய பெயர் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஏசாயா 9ஆம் அதிகாரம் ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலின் நாட்டையும் இடுக்கமாய் ஈடப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தபோது இருட்டில் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையில் இருந்தும் யோர்தான் நதியில் உள்ள புறஜாதியருடைய கலிலியாவின் தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இங்க பேர பாருங்க. கலிலேயா, அப்புறம் நப்தலின், செபுலோன் இதெல்லாம் எங்க பார்க்கிறீங்க? புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் மையமாக கொண்டு ஊழியம் செய்த பகுதி கலிலேயா. கலிலேயால தான் அவர் யூதா தேசத்துல மையமாக கொண்டு செய்யவில்லை. அவருடைய திருப்பணி 3 1/2 வருடத்திலே 2 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை நப்தலின், செபுலோன் மட்டுமல்ல கலிலேயா அந்த பட்டணத்தை தான் செய்தார். அவர்களுக்கு தான் முதலாவது சுவிசேஷ ஒளி கொடுக்கப்பட்டது. இருட்டிலே இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மத்தேயு தீர்க்கதரிசி இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை சொல்லும் பொழுது இந்த வசனத்தை கோடிட்டு காட்டுகிறார். அப்போ இங்க என்ன சொல்றாங்க? எவ்வளவுதான் இருள் இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க பாவம் செய்தாலும், எவ்வளவுதான் நீங்க தேவனை விட்டு விலகினாலும், தேவன் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவர் எந்த தேசம் என்ன முதலாவது அழிந்து போட்டுச்சோ, எந்த தேசம் அந்த எதிராளிகளால் அழிக்கப்பட்டு போச்சோ, எந்த தேசத்துல இருட்டிலே ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்களோ, அவர்கள் மேல் வெளிச்சம் இருக்கும். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேசத்தின் ஒடுக்கப்பட்டவர்களை தேவன் தோற்கடிப்பார். இந்த ஜாதிகளை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி அறுப்பின் மகிழ்கிறது போலும் கொள்ளையிட்டு பங்கிட்டுக் கொள்கையில் கலிகூறுவது போலும் உனக்கு முன்பாக மகிழ்வார்கள். மீதியான நாளில் நடந்தது போல அவர்கள் நுகத்தடியும் அவர்கள் தோளில் மேர்ந்த மிலாற்றையும் அவள் ஆள்நோட்டின் கோலையும் முறித்து போடுவார். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்டு ஓடும் அக்னிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்படுவார். 2 வருகை குறித்து சொல்றாங்க. ஒன்று வெளிச்சமாக வருவார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். முதலாவது வருகை. அதிலே சுவிசேஷத்தை அறிவிப்பார். ரட்சிப்பை அறிவிப்பார். 2வது வருகையிலே என்ன செய்வார் சொல்லிப்பாங்க. தேவனுக்கு அடங்காத, தேவனுக்கு கீழ்ப்படியாத தேசத்துக்கு விரோதமாக வந்து அதை அழிப்பார். அதைத்தான் அங்க நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது. இங்க யோசிப்பாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் களி கூறுதல், ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார் பார்க்கும்போது, ஆண்டவர் அவர் கீழ்ப்படியாத ஜனங்களை தோற்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் யாரெல்லாம் சிறைப்படுத்தியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விடுதலை செய்கிறவராக வருகிறார். அவர் யார் என்று சொல்லி பார்க்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ராஜ்யத்திலே ஒரு மகன் ஆட்சி செய்வான். ஏசாயா 6 அதிகாரம் 9 அதிகாரம் 6, 7 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தோளில் இருக்கும். அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ அவர் யார்? நமக்கு ஒரு பிறப்பை பற்றி சொல்றாங்க. யார் பிறப்பாங்க? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். பாலகன் குமாரன் என்பது தேவன் மனித குலத்தின் பிறப்பார். 100% அவர் தேவமாகவும் இருப்பார். அவர் ஆட்சி எப்படி இருக்கும்? அவர் கர்த்தத்துவம் தோளில் இருக்கும். அவருடைய நாமம் என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. தாவீதின் சிங்காசனத்தை அவனுக்கு ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினால் நீதியினால் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய சத்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அந்த சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும். கட்டாயமாக செய்திச்சானா செய்திச்சு. அதற்கு அடையாளம் நீங்களும் நாங்க தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திலே வந்து பிறந்தாரு. ஒரு பாலகன் பிறந்தார். ஒரு குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் 100% தெய்வமாக இருந்தாரு. 100% மனுஷனாக இறங்கி வந்தாரு. அவர் தன்னுடைய மகிமையை துறந்து மனுஷனாக இறங்கி வந்தாரு. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படியாக வெளிப்பட்டாரு. மறுபடியும் இன்னொரு வருகையிலே 2ஆம் வருகையிலே அவர் வந்து இந்த உலகத்தை தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து நீதியாயும், நியாயமாகவும் ஆட்சி செய்வார். அப்படி என்று ஏசா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையை குறித்தும், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இயேசு கிறிஸ்து 2வது வருகை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 வசனமே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறிட்டு, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டாரு. இந்த நாள நம்ம இந்த செய்தியை முடிக்க வர்றேன். இனி நம்ம பார்த்த செய்தி மகார் மகர் ஷலால் ஹஷ்பாஷ் அடையாளம். சீக்கிரமாக கெடுக்கப்படும், சீக்கிரமா கொள்ளையிடப்படும். அப்படி இருந்தா கூட எது சீக்கிரமா கெடுக்கப்படலாம், எது கூட சீக்கிரமா கொள்ளையிடப்படலாம். இந்த உலகம் சீக்கிரமாக அழிக்கப்படலாம். நல்லவர்கள் கூட சில டயத்துல கஷ்டத்துல போலாம். எதிராளிகள் எதிரா வரலாம். எத்தனை பெரிய கஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில வரலாம். வந்தா கூட நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த தேசத்திலே எல்லாருக்கும் முன்பாக அடையாளமாக இருக்கிறோம். ஏனென்றால் வெளிச்சத்திலே இருட்டிலே இருக்கிற நம்மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் யார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு பாலகன் நமக்கு பிறந்தார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதனால இருட்டிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாம ஒரு காலத்தில் இருட்டுல உட்கார்ந்திருந்தோம். நம்மேல் பெரிய வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இம்மானுவேல். அவர் நம்மோடு என்றென்றைக்கு இருக்கிறாரு. அதனால எத்தனை பெருச்சு அகார், ஷலால், ஹஷ்பாஷ் வந்தாலும் நம்ம பயப்பட போறதில்ல. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய நாமம் இம்மானுவேல். அவர் அதனால நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த தேசத்திலே அடையாளங்களாகவும், அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.